என்ன மாதிரி கையில காசு இல்லாத ஆளுக்கு வர வேண்டிய வியாதியா இது. ஆனா வந்துருச்சு. டேய், கடவுள் பணத்தை ஒரு இடத்துலயும் வியாதியை இன்னொரு இடத்துலயும் கொடுத்துருக்கா. அதை நினைச்சாவது நான் சிரிச்சுதான் ஆகணும்டா. நாராயணா, பி சீரியஸ். இந்த விஷயத்தை உன் வீட்டுல நீதாண்டா பக்குவமா சொல்லணும். உனக்கு சங்கடமா இருந்தா நான் வேணா வந்து சொல்லவா? வேண்டாம். இந்த விஷயத்தை எங்க வீட்டுல சொன்னா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. எனக்கு வந்த வியாதியை பத்தி இல்ல, செலவை பத்தி. என் பையன் ஒரு தடவை அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்போ ஜிஹெச்ல சேர்த்துருங்கப்பான்னு ரொம்ப அலட்சியமா சொன்னான். என் பொண்டாட்டியோட நிலைமையே அப்படின்னா என்னை பத்தி சொல்லவே வேணாம். உன் பையனை அப்படி சொன்னா? ஆமாண்டா. வியாதிக்காக செலவு பண்றதெல்லாம் அவனுக்கு எரிச்சலான விஷயம். நான் அப்பவே சொல்லியிருக்கேன், எனக்கு வியாதி வந்தா உங்ககிட்ட சொல்லாமலே நான் போயிடுவேன். ஆனா என்ன பண்றது, நிஜமாவே இப்போ எனக்கு வியாதி வந்துருச்சு. டேய் நாராயணா, ப்ளீஸ் நான் சொல்றத கேளுடா. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த மனசுல போட்டு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புடா. உன் குடும்பத்துல சொல்ல வேண்டாம், உன் மருமக அபிகிட்டையாவது சொல்லலாம்ல. என் பையனும் என் குடும்பமும் அபிக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க. அந்த வேதனையிலேயே அந்த பொண்ணு நொந்து போயிருக்கு. இதுல நான் இதை வேற சொல்லணுமா? வேணாண்டா, பாவண்டா அந்த பொண்ணு. அதுக்கு இருக்கிற பிரச்சனைகள் போதாதா? நாராயணா, நான் கேள்விப்பட்டது சொல்லவா? சொல்லுடா. டே, அபி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இப்பதான் ஓரளவுக்கு நல்லபடியா வந்துகிட்டு இருக்காளாம். நீயே யோசிச்சு பாரு. அவ வாழ்க்கையில தனியா போராடிட்டு இருக்கா. இந்த நிலைமையில உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவ உடைஞ்சு போயிடுவா இல்லையா? பின்னாடி அவ பெருசா உடைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காகவாவது அபிகிட்ட இதை மறைக்காம சொல்லிடுறது பெட்டர்னு எனக்கு தோணுதுப்பா. அப்போ நான் தேடி போய் அபிய வேதனைப்படுத்தணும்னு சொல்றேன். எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் வேற யார் மூலமாவது அபிக்கு தெரிஞ்சாலும் வேதனைப்படுவாள்ல. உனக்கு ஏதாவது பெருசா ஒன்று ஆகி அவ உடைஞ்சு போறதை விட நீயே சொல்லிடுறது பெட்டர்னு எனக்கு தோணுதுடா. நீ சொல்றதும் சரிதான். ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். சொல்லுடா. எனக்கு வந்த இந்த வியாதியை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உனக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கணும். என்ன? சரி. ஆனா நான் யார்கிட்ட எப்போ சொல்லணுமோ அதை சொல்லிக்கிறேன். ஆனா உன் மூலமா இது யாருக்குமே தெரியக்கூடாது. சரியா? சத்தியம் பண்ண. சொல்ல மாட்டேன் நாராயணா, சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டேன். அபி, தலைவலிக்குதாம்மா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கியம்மா? ஆமாம்மா, கவலைப்படாம வேற என்ன பண்ண முடியும்? ஏன் அபி, இதை சமாளிக்க முடியாதா? அப்படி ஏதாவது சரி பண்ணணும்னு நினைச்சுதான் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு போனேம்மா. அங்க போனா ஏன் உதவி பண்ண மறுத்துட்டாரா? அது மட்டும் சொல்லி என்ன அங்கிருந்து அனுப்பியிருந்தா பரவாயில்ல. ஆனா அவன், நீ ஒரு பொம்பளை, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லி ரொம்ப இளக்காரமா பேசிட்டான். ஆதித்யா மாதிரி பணக்காரனா இருந்தாலும், நாங்க தேடி போன தாதா மாதிரி இருந்தாலும், பாஸ்கர் மாதிரி மிடில் கிளாஸ் ஆளா இருந்தாலும், பொண்ணுங்களை பத்தி எல்லார் பார்வையும் ஒரே மாதிரி மட்டமா தான் இருக்குமா. தெரிஞ்சது தானே அபி, ஆம்பளை துணை இல்லாம தனியா ஒரு பொண்ணு போனா போதும். அவளை சரியான குணத்துல பாக்குற குணம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆம்பளைக்கும் இல்ல அபி.
எப்படிம்மா தனியா இருந்த? தனியா இருந்து போராடி எப்படி நீ எங்களை படிக்க வச்சு ஆளாக்குன? படிப்பு பணம் அப்படி எந்த பலமும் இல்லாம எந்த வைராகியத்துல நீ எங்களெல்லாம் காப்பாத்துன? இதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது அபி. அதுக்கான படிப்பும் சிந்தனையும் நேரமும் எனக்கு இருந்ததே கிடையாது. நான் நினைக்கிறேன் நீ வீட்டு வேலையும் சமையல் வேலையும் செஞ்சதுனால உனக்கு பெருசா பிரச்சனை எதுவும் வரல. எப்பவுமே வீட்டு வேலைக்கு ஆம்பளைங்க போட்டின்னு வரமாட்டாங்க, அது பொம்பளைங்க வேலைன்னு பிரிச்சுட்டாங்க. ஆனா நான் ஆம்பளைங்க இருக்கிற துறையில வேலை செஞ்சு அவங்க இருக்கிற ஃபீல்ட்ல தலையிடுறதுனால அவங்களுக்கு இயல்பா என் மேல ஒரு பொறாமை ஒரு வெறுப்பு வருதுன்னு நினைக்கிறேன். அதனால மூளைக்கு மூளை என்னை உதைச்சு தள்ளுறாங்க. கவலைப்படாதே அபி, என்கிட்ட இல்லாத துணிச்சலும் தைரியமும் உன்கிட்ட இருக்கு. இருந்தும் என்னம்மா பிரயோஜனம்? என்னை நம்பி பணம் போட்டவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா என்னால தடுக்க முடியுதா? என்னம்மா பிரயோஜனம்? வருத்தப்படாத அபி. அபி, வணக்கம். அப்பா வாங்க வாங்க எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா, வாங்கப்பா. வாங்க உட்காருங்க. என்ன ஆனந்தி, என்ன விஷயம்? எல்லாரும் டல்லா இருக்கீங்க. இல்ல மாமா, ஒரு பிரச்சனை. என்ன? அக்கா சொந்தமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அப்படியா? ஓ, வெரி குட். இல்ல, வேலை ஆரம்பிச்ச முதல் நாளே சில ரவுடிங்க வந்து பிரச்சனை பண்ணி வேலையை நிறுத்திட்டாங்க. அட பாவிகளா. மேற்கொண்டு என்ன பண்றதுங்கிற குழப்பத்துல தான் நாங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்கோம். ஆமாங்க, அதை பத்தி தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு எதுக்குப்பா இந்த கவலையெல்லாம்? ஆனந்தி, டீ கொண்டு வா. ஆஹா, வேண்டாமா. அப்படி சொல்லாதீங்கப்பா, போய் கொண்டு வா போ. ம். சரிப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா, ஏதோ இருக்கு. ஏன்பா இப்படி விரக்தியா பேசுறீங்க? அந்த வீட்டுல இருக்கும்போது வேற எப்படிம்மா பேச முடியும்? திடீர்னு வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமாப்பா? அப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இனிமே நான் எப்ப பார்க்க போறேனோ. ஏன்பா இப்படி சொல்றீங்க? உண்மையை தாம்மா சொல்றேன். அப்பா ப்ளீஸ் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு. இனிமே நீ அந்த வீட்டுக்கு வரப்போறது இல்லையே, அதைத்தான் சொன்னேம்மா. ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, நீ படுற இந்த கஷ்டத்துக்கெல்லாம் நிச்சயமா பலன் கிடைக்கும். ஆண்டவன் உன்னை நல்ல இடத்துல கொண்டு போய் வைப்பாமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க பிளெஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு துணையா இருக்கும். சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க? நீ என் கண்ணிலேயே இருந்த, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்தேன், பார்த்தேன், கிளம்புறேன். இந்தாம்மா, வரேம்மா. வாங்க. வரேன் ஆனந்தி.
உன் கண்ணு முன்னாலேயே இந்த வீட்டுல குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்போம். பொம்பளை என்னைக்குமே பொம்பளை தான். தனியா இருந்து ஒன்னும் அசைக்க முடியாது. அசைக்கணும்னு நினைச்ச நீதான் அடிபடுவ. என்கிட்டயே நீ வேலை பார்த்துட்டு எனக்கு எதிரா நீங்க போட்டியா வந்து நிப்பீங்க. உங்களை நான் பொக்கே கொடுத்து வாழ்த்தணுமா? Damn it! என்கிட்ட சவால் விட்டு பேசிட்டு போனேல்ல, சமாளி. உன்னை யாராத்தான் வந்து கட்டடலாம் கட்ட சொன்னா? ஒழுங்கா லட்சமா பொம்பளை வீட்டோட இரு. புருஷங்காரன் சம்பாதிப்பான். நகை சீட்டை கட்டிட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியா இரு. அபி அபி என்னம்மா, என்னாச்சு? அபி ஏம்மா அழுற? அபி என்னம்மா? என்னக்கா? அம்மா நேத்த நாள் என்ன பேசிட்டு போனார்னு பாத்தியா? அவரு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு போனாருமா. எனக்கு பயமா இருக்குமா. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா. அழாத அபி, அழாதம்மா. ஏன் நீ இப்படி எல்லாம் நினைக்கிற? நல்லதையே நினை, தப்பா எதுவும் நடக்காதும்மா. இல்லம்மா, நான் கஷ்டப்படுறத பத்தியோ இல்ல தொழில நஷ்டம் வர்றத பத்தியோ நான் கலங்கல. ஆனா அந்த ஆள் ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா காலம் பூரா என்னால நிம்மதியா வாழவே முடியாது. என்ன அபி இது? அந்த ஆளு பணம் திரும்பி கிடைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லிருப்பாரு. இல்லம்மா, பாவம் அந்த குழந்தைங்க. அவங்களோட முகத்தை பாத்தியா? அபி ஆத்திரத்துல அவர் ஏதோ சொன்னாரு. மத்தபடி மனுஷங்க அவ்வளவு ஈஸியா சாக மாட்டாங்கம்மா. நீ அதை பத்தி நினைச்சு வேதனைப்படாதே. இல்லம்மா, என்னோட நிலைமைக்கு இப்ப என்கிட்ட யாராவது 10 லட்சம் தர நீ செத்து போன்னு சொன்னா அந்த 10 லட்சம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் செத்து போறது கூட ரெடியா இருக்கேன். சீ, என்ன இப்படி எல்லாம் பேசுற? அக்கா ப்ளீஸ் பொறுமையா இரு. நீ ஏன் இப்படி சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிற? தைரியமா இருக்கா? நாம அவர்கிட்ட பேசுவோம். பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்ப்போம். அபியக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். மாசம் 3000 ரூபாய் கிடைக்கும். உன் கடனை நான் அடைக்கிறேன்க்கா. மனோவும் பிரியம் எனக்கு புரியுது. ஆனா மாசம் 3000 ரூபாய் ரொம்ப சின்ன தொகை. இப்ப நான் மாட்டி இருக்கிற சிக்கல் ரொம்ப பெருசு. ஆறுதல் சொன்னா மட்டும் தீர்ற பிரச்சனை இல்லை இது. பாரு, விடிய போகுது. இப்போ என்னமோ எனக்கு விடியல நினைச்சாலே பயமா இருக்கு. விடியாம இருந்தாலே நல்லது. அந்த குழந்தைங்க முகம், அந்த ஆளோட முகம் என் கண்ணு முன்னாடியே வந்துகிட்டே இருக்கு. ஹலோ அபி, நான் தொல்காப்பியன் பேசுறேன். என்ன? நீங்க இப்போ சைட்டுக்கு கிளம்பி வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம். என்ன என்ன விஷயம்? இல்ல, நீங்க நேரா கிளம்பி வாங்க. அது என்னன்னு போய் பார்ப்போம். கிளம்பி வாங்க. ஓகே, வந்துருங்க. ஹலோ